ராணுவத்தை அனுப்புகிறோம், அது ஒடுக்கப்பட வேண்டியது என்று ஒரு கருத்தை பரப்புகிறார்கள். எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், நம்புகிறார்கள். அப்படி என்றால் காஷ்மீரிகளை பற்றி, அந்த மண்ணில் வாழக்கூடிய மக்களை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு என்ன பார்வை ஊட்டப்படுகிறது? காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்கள் மத அடிப்படையில் சிந்திக்கிறார்கள். பாகிஸ்தானும் முஸ்லிம் நாடு, காஷ்மீரில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள். எனவே அவர்கள் இந்தியாவுக்கு விசுவாசமாக இல்லாமல் முஸ்லிம் நாடான பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக இருந்து பாகிஸ்தான் கொடியை பிடிக்கிறார்கள். உண்மை அதுவா? வரலாறு அதுவா? அதுவல்ல. உண்மை அதுவல்ல, வரலாறு அதுவல்ல. காஷ்மீரில் பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. எப்படி புதுக்கோட்டை சமஸ்தானம் ஒரு நாடு என்று சொன்னேனோ, அதுபோல வெள்ளையர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் போது காஷ்மீரும் ஒரு நாடு. பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைத்தது போல், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது போல் காஷ்மீருக்கும் சுதந்திரம் கிடைத்தது. அப்போது அந்த மண்ணை ஆண்டு கொண்டிருந்தவர் ஹரிசிங் என்கிற இந்து மன்னர். வாழக்கூடிய மக்கள் பெரும்பான்மை மக்கள் முஸ்லிம் மக்கள். முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு மண்ணை ஆண்டவர் யார் என்றால் ஹரிசிங் என்கிற இந்து மன்னர். எந்த மொழி அங்கே ஆட்சி மொழி என்றால் சமஸ்கிருதம் ஆட்சி மொழி. முஸ்லிம்கள் பெரும்பான்மை மக்கள், அவர்களை ஆளக்கூடிய மன்னர் இந்து மன்னர், ஆட்சி மொழி சமஸ்கிருதம். அப்படி என்றால் அந்த மக்கள் எவ்வளவு செக்யூலரிசத்திற்கு பெயர் போனவர்களாக இருந்திருக்கிறார்கள். மத அடிப்படையில் அந்த மக்கள் சிந்தித்திருந்தால் ஒரு இந்து மன்னர் அந்த மக்களை ஆண்டிருக்க முடியுமா? மத அடிப்படையில் அந்த மக்கள் சிந்தித்திருந்தால் சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருந்திருக்க முடியுமா? இருந்திருக்க முடியாது. சரி, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிகிறது. பாகிஸ்தான் எப்படி பிரிகிறது? மத அடிப்படையில் பிரிகிறது. முஸ்லிம்களுக்கான தேசம் என்று பிரிகிறது. காஷ்மீரில் பெரும்பான்மை மக்கள் யார்? முஸ்லிம்கள். இந்தியா எப்படி பிரிகிறது? இந்தியா எப்படி அமைகிறது? எல்லா மக்களுக்குமான தேசம் என்று அமைகிறது. பாகிஸ்தான் எப்படி அமைகிறது? முஸ்லிம்களுக்கான தேசம் என்று அமைகிறது. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்தியா இந்துக்களுக்கான தேசம் என்று விடுதலை அடையவில்லை. பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கான தேசம் என்று விடுதலை ஆகிறது. இந்தியா எல்லா மக்களுக்குமான தேசம் என்று அடையாளப்படுகிறது. இந்த நேரத்தில் காஷ்மீரில் வாழக்கூடிய பெரும்பான்மை முஸ்லிம்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நமக்கென்று ஒரு நாடு பக்கத்தில் அமைந்து விட்டது, அங்கே போய் சேர்ந்து கொள்வோம் என்று அங்கேதானே சேர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே சேர்ந்து கொள்ளவில்லை, இந்தியாவோடு சேர்ந்து கொண்டார். எல்லா மக்களோடும் இணைந்து வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து சேர்ந்து கொண்டார்கள். முஸ்லிம் மக்கள் வாழக்கூடிய முஸ்லிம் நாட்டோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கவில்லை, அவர்கள் நினைக்கவில்லை. அவர் முஸ்லிம் தான், ஆனா நல்ல தமிழ் பேசுறாரு அப்படிங்கிறாங்க. அந்த பார்வை முதல்ல தவறு. முஸ்லிம்கள் அடிப்படையில் தமிழர்கள். இந்த தமிழ் சமூகம் நல்ல தூய தமிழை பேசக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். சொல்ல போனா சால்னான்னு சொல்ல மாட்டாங்க, ஆணம்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டோம், பசியார்னியான்னு கேட்போம். நம்ம ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதம்னு சொல்ல மாட்டோம், சோறுன்னு சொல்லுவோம். தூய தமிழை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள், சொல் வழக்கில் காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள் முஸ்லிம்கள். என்ன பெரும்பாலானவர் ரொம்ப வியந்து பார்க்கிறது, நல்ல தமிழ் பேசுறீங்க ஆனா முஸ்லீமா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் அவங்களுக்கு புரிய வைப்பேன். ஆனாலும் தமிழ் என்பது பிற மக்களையும் முஸ்லிம்களையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கிறது தமிழ்நாட்டில். ஆக பிற மக்களையும் நம்மையும் இணைக்கக்கூடிய புள்ளி எது என்று அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர, பிரிக்கக்கூடிய புள்ளி எது என்று நாம் கவனம் செலுத்த தொடங்கினால் அது எதிரிக்கு வாய்ப்பாக அமையும். இன்றைக்கு முஸ்லிம்கள் குறித்து தவறான கருத்து எல்லா மக்களுக்கும் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் யார்? முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அப்ப எதிர்மறையான கருத்து உருவாகி எதிர்மறையான செயல்களை செய்யக்கூடியவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து உருவானால் அது முஸ்லிம்களுக்கு நன்மை பயக்காது. முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போடுகிற சக்திகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஆக நம்ம வேலை இளைஞரான என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆக நீ எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தால் கூட நீ நேர்மறையாகத்தான் செயல்பட வேண்டும். நீ உன்னுடைய எதிரியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் கூட நீ நேர்மறையான அணுகுமுறை, பாசிட்டிவ் அப்ரோச்ல தான் அதை செய்யணுமே தவிர நெகட்டிவ் அப்ரோச் நீ கையில் எடுத்தா அது உன்னையும் பலவீனப்படுத்தும், உன் சமூகத்தையும் பலவீனப்படுத்தும், எதிரியை பலப்படுத்தும், எதிரியை பலப்படுத்தும். ஆக நாம் முஸ்லிம் அல்லாத மக்களோடு இணைந்து பணியாற்றும் போதுதான் முஸ்லிம்களை பற்றிய தவறான கருத்துக்கள்
நீங்கும் தவறான கருத்துக்கள் தான் அவர்களிடம் இருக்கிறதை தவிர அவர்கள் தவறானவர்கள் அல்ல. தவறான புரிதல் இருக்கிறது. புரிதலை போக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் நாம் திறனை வளர்த்துக் கொண்டு, அறிவை வளர்த்துக் கொண்டு, புரிதலை களைவதற்கு பணியாற்ற வேண்டும், செயலாற்ற வேண்டும். இது போன்ற நல்ல அதிகாரிகள் எல்லா தளத்திலும் இருக்கிறார்கள். அவர்களை நாம் பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் மூலமும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதற்கு இது போன்ற மேடைகள் பயன்படுத்தும் இளைஞர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. இது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளில் கவனம் செலுத்துங்கள். தவறான சிந்தனை யாரோ ஒரு இளைஞனுக்கு இருந்தால் கூட அவனை கூப்பிட்டு அழைத்து வந்து பேசுங்கள், உரையாடுங்கள். இந்த சமூகத்தில் முன்னேறி சாதித்திருக்கிற, இதே நாட்டில் சாதித்திருக்கிற ஆளுமைகளை அடையாளம் காட்டுங்கள். அது மிக முக்கியம். இந்தியாவில் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை. அபுல் கலாம் ஆசாத் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை. இந்தியாவில் படித்த சமூகம் யார்? இன்றைக்கு படித்த சமூகம் யார்? இன்றைக்கு